நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சென்னை அடுத்த மேடவாக்கத்தில் உள்ள ஏரி நிரம்பி அதன் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் பள்ளிக்கரணை குடியிருப்பு பகுதிகளில் 6 போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுமன். வணக்கம் சுமன், விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது கடந்த 4 நாட்களாக டிட்வா புயல் காரணமாக சென்னை புறநகர் பகுதியில் கனமழையானது விருது வாங்கியது. இந்த நிலையில் சென்னை மேடவாக்கம் இந்த கனமழையால் மேடவாக்கம் ஏரி நிரம்பி இந்த ஊருக்குள் பள்ளிக்கரணை பகுதிக்கு உபரி நீரானது வெளியேறி வருகிறது. அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலையில் பெருக்கெடுத்து இந்த மழைநீரானது பள்ளிக்கரணை எல்லைக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர், திருவள்ளுவர் குறுக்கு தெரு, நேரு தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த வெள்ள நீரானது ஏரியிலிருந்து வெளிவரும் உபரி நீரானது சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதே போல இந்த சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் நீரால் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். சில வீடுகளிலும் இந்த மழைநீரானது புகுந்துள்ளது. உடனடியாக சென்னை மாநகராட்சி, அதாவது இந்த மேடவாக்கம் ஊராட்சி நிர்வாக அதிகாரிகள் இந்த ஏரியிலிருந்து வரும் உபரி நீரை மணல் மூட்டைகளை வைத்து அடைத்து சரி செய்ய வேண்டும் என்றும், அதே போல் தங்கள் பகுதியில் உள்ள சாலைகளை குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எனவும் அந்த பள்ளிக்கரணை பகுதி மக்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி சுமன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.